கரும்பு சொந்த கரும்பு தான் வாங்கி வெட்டி ஆட்டி அதை வெள்ளமாக காய்ச்சி அதை பயன்படுத்தி அதை காய வச்சு ஆற வச்சு ஒரு 30 கிலோ பாக்கெட் போட்டு அப்படியே மதுரைக்கு அனுப்பு சார். கம்சங்கடைக்கு அனுப்புவாங்க சார். அது என்ன விலை போகுது என்னென்னா ஒரு நாளைக்கு 450 போகுது, ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு போகுது. அதுக்கு மேலே போகுது இல்லை சார். விலைவாசி நல்லா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப நஷ்டத்தில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால் லேபர்கள் ஆள் கிடைக்கிறதில்ல. அதனால் அப்புறம் கம்மா வேலைக்கு போயிட்டு ஆளுக்கு வர்றாங்கல்ல. அதனால் லேபர் கிடைக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நஷ்டத்துலேயே ஓட்டிகிட்ருக்கோம். அங்கிட்டு இங்கிட்டு கடனை வாங்கி தொழில் பண்ணிக்கிறோம் சார். அதில் தான் வட்டி கட்ட அதில் இது பண்ண அப்படி ஓட்டிகிட்ருக்கோம். கம்மா வேலைக்காரங்க வந்து இந்த வேலைக்கு பயன்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கம்மா வேலைக்காரங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க லேபர் ஆள் கிடைக்காம தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ அந்த பொங்கலை முன்னிட்டு விலை எதுவும் அதிகரிக்கும்னு தான் நம்பி ஓட்டிக்கிறோம் சார். அது நீ என்னன்னு இன்னும் மினிமம் போகிறதா சார். பொங்கல் நெருக்கோட்டில் எதுவும் ஏற்றுறாங்களா என்னன்னு விலைவாசி ஏற்றுறாங்களான்னு தெரியல சார். இல்லை இதை விட குறையுமானு அதுவும் டவுட்டாக சார். அந்த 500 கீழே வருமானு அதுவும் டவுட்டாக இருக்குது. 500 கீழே குறைஞ்சா உங்களுக்கு லாபம் நமக்கு நஷ்டம் தான் சார். 500 தாண்டி விற்று 650 ரூபா விற்றா நம்ம கட்டுது சார். ஒரு 650 ரூபாய்க்கு விற்றோன்னா மினிமம் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நஷ்டம் இல்லை. பொங்கலை முன்னிட்டு இந்த பகுதியில் பரபரப்பாக நாங்கள் பொங்கல் வச்சுட்டாலே நாங்கள் பரபரப்பாக செய்வோம் சார். அந்த நேரத்தில் நாங்கள் கரும்பெல்லாம் ஆட்டி விரும்பி செய்வோம் சார். அது லாபம் கிடைக்கும், ஏதாவது ஒரு 10,000 கிடைக்கும் பார்த்தா அது உள்ளதுக்கே நஷ்டங்களுக்காக தான் வந்துட்டு இருக்குது சார். ஒரு 50 ரூபா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே ஆற்ற மண்டபத்தில் வந்து வெளிநாட்டுக்குலாம் எல்லா ஏரியாவுக்கும் போகுது சார். பாம்பே, டெல்லி, மெட்ராஸ், கல்கத்தா அப்படி அனுப்பியிருக்கேன் சார். வாங்கி மொத்தமாக கம்சங்கடைக்காரங்க அனுப்பியிருக்கேன். லாரியில் போய்க்கிருக்கு, கேரளா போய்க்கிருக்கு. எல்லா நாட்டுக்காரங்களும் விரும்பி நல்லா சாப்பிட்றாங்க. பொங்கல் டயத்தில் சக்கரை பொங்கலுக்கு விரும்பி வாங்குவாங்க சார். நம்ம வெள்ளங்காய்ச்சற வேலை வந்து இப்போ தீவிரமாக பொங்கல் முன்னே வர்றதுனால தீவிரமாக இங்கே வந்து அலாண்டு சுத்துப்பட்டி கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-50 வருஷத்துக்கு மேலே வெள்ளங்காய்ச்சற வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப பணிகள் வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பொங்கலுக்கு இருக்க பூரா பார்த்துட்ருக்கேன். அந்த இப்போ வெள்ளம் சாரை எடுத்து கரும்பு சாறு எடுத்து நாங்கள் அடுப்பில் வச்சு கொப்பரையில் பெரிய டம்மல் மாதிரி வச்சு காய்ச்சி அதை சுண்டை வச்சு தொட்டியில் ஊற்றி ஆற வச்சு அதை உருண்டையாக பிடிச்சி காய வச்சு நல்லா ஆற விட்டு ஒரு 30 கிலோ மேனிக்கு எடை கட்டி நாங்கள் மரத்தை கம்சங்கடைக்கு அனுப்பிடுவோம். அவங்க அங்கே ஒரு ஏலத்தில் தீர்மானம் பண்ணி அனுப்பிட்டு அதை அங்கேருந்து வெளியூர்களுக்கு எங்கே ஆர்டர் இருக்கோ அங்கங்கே அனுப்பி விட்ருவாங்க. இந்த மாதிரியாக தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த முதல்லலாம் ஓரளவுக்கு லேபர் கிடச்சி இப்போ இந்த 100 நாள் வேலைகள் வந்து கொடுத்ததுனால கொஞ்சம் ரொம்ப மன கஷ்டமாகவும் இருக்குது. ஆளுகள் லேபர் கிடைக்கல. விவசாயி எங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு தான் இருக்குது. காசு கூட கொடுத்தாலுமே ஆள் வேலைக்கு விவசாயத்துக்கு வர்றதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். வருஷத்துக்கு வந்து விவசாயிகள் வந்து கடனை தான் வாங்கிட்டு இருக்கோம். கடனை அடைச்ச பாடு இல்லை. போய் வாங்கி அங்கிட்டு கடனை வாங்க மாற்ற இதுகளை தான் நாங்கள் கட்டி கடனை கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் தான் ஆளுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இதை வச்சு தான் தொழில் பண்ணிகிட்ருக்கோம். இது காலகாலமாக இங்கே விவசாயம் இந்த இது வந்து விவசாய வேலை அனாமலபுரத்தில் சுற்றுப்பட்ட கிராமத்தில் எல்லா ஊர்கள்லையுமே இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. இப்போதைக்கு விலை என்னென்ன போகுது? இப்போ வந்து விலை வந்து இந்த ஒரு மாதமாக கொஞ்சம் பரவாயில்ல. மழை தண்ணி இயற்கையாக பெய்யும் கொஞ்சம் வரத்துகள் குறைஞ்சதுனால ஒரு 1500 சிப்பம் போச்சு. இப்போ இன்றைக்கி உடைய ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200 1500 முடிக்க போயிட்டுருக்கு. நீ பொங்கல் கழிச்சிச்சின்னா ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கும். அவங்க ரொம்ப சிப்பம் வந்து 1000 ரூபாய்க்கு போகிறதே ரொம்ப கஷ்டமாக போகும். இது வந்து ஒரு நிரந்தரமானது அரசு ஒரு முன்னுக்கு நின்று இதை வந்து எடுத்து நிரந்தரமாக ஒரு விவசாயிகள் வந்து பாதிக்கிறாங்கன்னு சொல்லி இதை கொஞ்சம் பார்த்தாங்கன்னா அரசு முன்னுக்கு நின்று பார்த்து இதை ஒரு இது கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த குடிசை தொழில் சிறுது வந்து குடிசை தொழில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு ஒன்றும் பண்ணிவிட்டு இல்லை. அந்த மாதிரியாக இருக்குது நம்மளுடைய இந்த விவசாயிகளுடைய தொழில்கள். இப்போ பார்த்து அரசு வந்து முன்னுக்கு நின்று பார்த்தாங்கன்னா அந்த குடிசை தொழில் பூராத்துக்கும் ஒரு எடுத்து ஒரு இது பண்ணி விவசாயிகள் கொஞ்சம் முன்னுக்கு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும். இந்த மாதிரியாக விவசாயம் வந்து இதில் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. எந்த வந்து இப்போ இன்னும் இந்த பொங்கல் கழிச்சுன்னா எதுவுமே இந்த விலை வந்து நிரந்தரமாக கிடைக்காது. விவசாயிகள் பூராமே கொஞ்சம் கஷ்டத்தில் தான் ஓடிட்டுருக்கு. பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பொங்கல் பரிசில் வெள்ளம் கொடுக்குறாங்களே அது உங்கள்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணுறாங்களா இல்லை வெளியில்? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ எடுத்தாங்கன்னா நமக்கு இதை காட்டியும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்க வந்து இப்போ வட மாநிலத்திலேருந்து போய் எடுத்துடுறாங்க. எடுத்து வந்து பொங்கலுக்கு இப்போ கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம எங்கள் வெள்ளங்கள் வந்து அவ்வளோ விலை கிடைக்க மாட்டேங்குது. இங்கே அதே வெள்ளத்தை தமிழ்நாட்டிலே எடுத்து தமிழ்நாட்டில் உள்ளதான் எடுத்து இதை பண்ணணும். நம்ம ஏரியாவிலே தமிழ்நாட்டில் நிறைய ஆலைகள் ஓடுது. அங்கே மட்டும் எடுங்க மருதையில் கமிஷங்களே அங்கே எடுத்து போடணுங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் விலைவாசி கிடைக்கும். கொஞ்சம் பிரியமாகவும் இருக்கும். இப்போ வந்து வட மாநிலங்களில் வந்து வெள்ளத்தை எடுத்துட்டோம்னா இங்கே விலை வந்து
தீரமாகிட்டு வெள்ளம் போக மாட்டுது அப்படின்ட்டு வியாபாரிகள் கமிஷன் கடையில் ஓனர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. விலையை குறைச்சிடும். ஆமாம், விலையை குறைச்சிடுறாங்க. வெள்ளம் அழிவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொங்கல் டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வட மாநிலத்தில் எடுக்கிறத குறைச்சிட்டு அரசியல் வந்து தமிழ்நாட்டில் இங்கே உள்ளே எடுக்கணும், இந்த வெள்ளத்தை தான் பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு விலையும் கிடைக்கும், விவசாயிகளுக்கும் கொஞ்சம் பணிக்கிட்டா இருக்கும்.